அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல ஜீரோஸ், சிங்குலாரிட்டி, ரெசிடியூஸ் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான பார்ட். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜீரோஸ் ஆஃப் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இப்போ ஜீரோஸ் ஆஃப் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன? If a function f of z is analytic in a region R is 0 at a point z equal to z0 in R, then z0 is called a zero of f of z. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f of z வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து அனாலிட்டிக்காக இருக்குது. ஸோ அனாலிட்டிக்காக இருக்கும் பொழுது அந்த ஃபங்க்ஷனில் ஜெட்டுக்கு பதிலாக z0 போடும் பொழுது அந்த ரீஜன் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து 0 ஆயிடுச்சுன்னா அந்த z0ன்ற பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அந்த ஃபங்க்ஷனோட ஜீரோன்னு சொல்லலாம். z0 is called the zero of f of z. இப்போ இந்த ஜீரோவில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் ஜீரோன்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஜீரோ ஆஃப் ஆர்டர் n அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிம்பிள் ஜீரோனா என்ன, ஜீரோ ஆஃப் ஆர்டர் என்ன? If f of z0 is equal to 0 and f dash of z0 not equal to 0, then z is equal to z0 is called a simple zero of f of z or zero of first order. அதாவது அந்த given functionல f of zல zக்கு பதிலாக z0 போடும் பொழுது 0 வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல zக்கு பதிலாக z0 ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது நான் ஜீரோன்னு வந்துச்சுன்னா இந்த ஜீரோவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிள் ஜீரோன்னு சொல்லுவோம். சப்போஸ் எஃப் டேஷ் ஆஃப் z0ம் 0 வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் z0 வரும். அந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் z0 நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா இந்த ஜீரோவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட்ஸ் அ ஜீரோ ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஜீரோ ஆஃப் ஆர்டர் n. If f of z0 is equal to f dash of z0 is equal to etc. f power n minus 1 dash of z0 is equal to 0 and f power n dash of z0 not equal to 0, then the zero is called zero of order n அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா f n dash of z0 வந்து நான் ஜீரோவா வருது, ரிமைனிங் டெரிவேட்டிவும் given ஃபங்க்ஷனும் 0 ஆயிருது at a point z equal to z0ல. அதனால இதுல அந்த z0 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட்ஸ் a zero of order n அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. An analytic function f of z is said to have a zero of order n. ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜீரோ ஆஃப் ஆர்டர் n இருக்கு அப்படின்னா அந்த f of z எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? If f of z can be expressed as f of z equal to z minus z0 whole power m into phi of z அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அந்த phi of z எப்படி இருக்குன்னா அனாலிட்டிக்காக இருக்கும். வேறு phi of z is analytic and phi of z0 வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து f of z வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். f of z வந்து z minus z0 whole power m into phi of z அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதில் அந்த phi of z வந்து அனாலிட்டிக்காக இருக்கும் அண்ட் phi of z0 வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். தென் சிங்குலாரிட்டி ஆஃப் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். இப்போ சிங்குலாரிட்டி ஆஃப் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன? அப்போ அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுக்கு சிங்குலர் பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சிங்குலாரிட்டி ஆஃப் அன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். A point z equal to z0 at which a function f of z failed to be analytic is called a singular point. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் எவ்ரிவேராக இருக்குது, z equal to z0ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது அது வந்து அனாலிட்டிசிட்டி கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ விச் இஸ் ஃபெயில்ஸ் டு பி அனாலிட்டிக் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் z equal to z0 அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா f of zோட சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் consider the function f of z equal to 1 by z minus 3. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க 1 by z minus 3ன்னு. அதில் zக்கு பதிலாக 0 போடும்பொழுது அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுதுன்னா undefined ஆயிடுது, ஏன்னா 1 by infinity வரும். அப்போ ஸோ we cannot define the function f of z at the point z equal to 3. அப்போ z equal to 3ன்ற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. அதனால இந்த z equal to 3 நம்ம என்னன்னு சொல்லலாம்னா f of zோட சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எத்தனை வேணா இருக்கலாம்.
இப்போ இந்த சிங்குலாரிட்டிலே பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. அப்போ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா என்ன அப்படின்னா a point z equal to z naught is said to be isolated singularity of f of z if f of z is analytic everywhere except at z equal to z naught. அப்போ இந்த z equal to z naughtன்ற பாயிண்ட்டை தவிர மற்ற இடத்துலலாம் அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்துச்சுன்னா இந்த z equal to z naughtன்ற பாயிண்ட்டை நம்ம சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம், ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன் ஐசோலேட்டட்னா இந்த தனியாக இந்த பாயிண்ட்ல மட்டும் அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிசிட்டி கண்டிஷனை வந்து ஃபெயில் பண்ணிடுது, மற்ற எல்லா இடத்துலையும் அனாலிட்டிக்காக இருக்கு. அதனால இந்த பாயிண்ட் மட்டும் தனியாக ஒரு இதில் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா if f of z is not analytic at 2 or more points of z, அதாவது 2-3 பாயிண்ட்ஸில் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிசிட்டியை ஃபெயில் பண்ணிச்சுன்னா அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அப்போ அதுக்கு பேர் வந்து நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, இன்னொன்று போல்ஸ், இன்னொன்று எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இப்போ இதில் இந்த எசென்ஷியல் சிங்குலாரிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் கீழேயும் வரும். அது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கு கீழேயும் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி வரும், நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிக்கு கீழேயும் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி வரும். அப்போ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா ரிமூவபிள் சிங்குலாரிட்டியும் போல்ஸும் ஆல்வேஸ் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஆனால் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி வந்து எய்தர் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாகவும் இருக்கலாம் அல்லது நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாகவும் இருக்கலாம். இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா ஒரு ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்டை வந்து நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா அந்த லாரன்ஸ் சீரிஸோட எக்ஸ்பான்ஷனில் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஜெட்டே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா, அப்போ நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஜெட்டே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸை நம்ம வந்து ரிமூவபிள் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அதனால அதுக்கு பேர் வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அப்புறம் போல்னா என்ன, அந்த ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்டை போல்னு சொல்லுவோம். எப்போ அதை போல்னு சொல்லுவோம்னா அந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் z equal to z naught சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது அந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, அப்போ அதில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z எக்ஸிஸ்ட் ஆகும் பொழுது அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா போல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா என்ன, இப்போ z equal to z நாட்ன்றது ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸாக இருக்கும் பொழுது அந்த ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியை வந்து அந்த ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸை வந்து எசென்ஷியல் சிங்குலர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போனா அந்த லாரன்ஸ் சீரிஸோட எக்ஸ்பான்ஷனில் அட் z equal to z naught சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது அந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் f of z வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z கண்டெயின் பண்ணியிருந்தா அந்த சிங்குலாரிட்டிக்கு பேர் வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இப்போ ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியோட கிளியர் டெஃபினேஷன் பார்க்கலாம். A point z equal to z naught is said to be isolated singularity of f of z if f of z is not analytic at z equal to z naught. ஏன்னா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த தனியா அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்கா இருக்காது, மீதி எல்லா இடத்துலையும் அனாலிட்டிக்கா இருக்கும். அப்போ therefore f of z is not analytic at z equal to z naught. z equal to z naughtல f of z வந்து அனாலிட்டிக்கா இருக்காது. அப்போ அதோட நெய்பர்ஹுட்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா அனாலிட்டிக்கா இருக்கும். There exists neighborhood of z equal to z naught containing no other singularity. அப்ப அதோட நெய்பர்ஹுட்ல வந்து அனாலிட்டிக்கா இருக்கும், ஆனா அந்த z equal to z naughtன்ற பாயிண்ட்ல மட்டும் அனாலிட்டிக்கா இருக்காது. அதனால அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம். That is why அதை வந்து f of z ஓட ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. f of z equal to 1 by z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1 by zல ஜெட்டுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாது, ஆனால் மற்ற பாயிண்ட்ஸ்ல எல்லாமே ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ z equal to 0ன்ற பாயிண்ட்ல மட்டும் அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிசிட்டியை ஃபெயில் பண்ணுது, மற்ற இடத்துல அனாலிட்டிக்காக இருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். z equal to 0வை ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ் அல்லது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நோட், let z equal to z naught be an isolated singular point of the function f of z, then f of z is analytic inside and on a circle C except at z equal to z naught. அப்ப z equal to z naughtன்றது isolated singular point இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்சைட் த சர்க்கிள்லையும் பவுண்டரியிலையும் வந்து அனாலிட்டிக்கா இருக்கும்,
except at z equal to z0. z equal to z0ன்ற பாயிண்ட் தவிர, அந்த சென்டர் பாயிண்ட் தவிர மீதி எல்லா இடத்துலயுமே அது என்னவா இருக்கும்னா அனாலிட்டிக்கா இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல f of z நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, with the help of Lorentz series நம்ம f of z எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா summation n equal to 0 to infinity an into z minus z0 whole power n plus summation n equal to 0 to infinity bn by z minus z0 whole power n அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பிரின்சிபல் பார்ட் bnன்ற பார்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா, ரிமூவபிள் சிங்குலாரிட்டியா, எசென்ஷியல் சிங்குலாரிட்டியான்னு சொல்றோம். bn 0 ஆயிடுச்சுன்னா அது bn வந்து 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாட் இஸ் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி? If the principal part of f of z contains no term, அதாவது அந்த f of z ஓட பிரின்சிபல் பார்ட்ல எந்த டேர்மே இல்லைன்னா, அதாவது bn வேனிஷ் ஆயிருச்சு அப்படின்னா, then the singularity z equal to z0 is known as removable singularity. அதை வந்து f of z ஓட removable singularity அப்படின்னு சொல்லலாம். therefore f of z equal to, அப்ப அந்த bன்ற பார்ட்டே வராது. அப்ப அந்த f of z வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? summation n equal to 0 to infinity an into z minus z0 whole power n அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். அப்புறம் a singular point z equal to z0 is called a removable singularity of f of z if limit z tends to z0 f of z exist finitely. அப்ப அந்த given ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம z equal to z0ன்ற பாயிண்ட்டை லிமிட்டை வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்ப லிமிட் வந்து ஃபைனைட்டா எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அந்த சிங்குலாரிட்டியை வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லிடலாம். அடுத்து போல்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? அந்த பிரின்சிபல் பார்ட்ல வந்து finite number of negative powers of z exist ஆச்சுன்னா அந்த isolated singular points நம்ம என்னன்னு சொல்லலாம்னா போல்னு சொல்லலாம். அதான் இங்க சொல்ல போறோம். If we can find a positive integer n such that the limit z tends to a z minus a whole power n into f of z not equal to 0, then z equal to 0 is called a pole of order n for f of z. அப்ப அதை வந்து pole of order n அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிம்பிள் போல்னா என்ன? அந்த போலோட ஆர்டர் ஒன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிம்பிள் போல். அதான் a pole of order 1 is called a simple pole. ஏன்னா இந்த z minus a whole power nல என்னோட வேல்யூ ஒன்னா இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் போல். இப்போ நம்ம பார்க்க போறது எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. அப்ப எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா என்ன? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு எப்போ சொல்லுவேன்னா, அந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ல அந்த f of z at z equal to z0ல f of zக்கு வந்து infinite number of negative powers of z exist ஆச்சுன்னா, contain பண்ணியிருந்தா, அதுக்கு பேரு வந்து என்னன்னா essential singularity. அதான் if the principal part contains an infinite number of non-zero terms, then z equal to z0 is known as essential singularity. அதை வந்து essential singularity அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ f of z equal to e power 1 by z அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இந்த e power 1 by z வந்து எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா 1 plus 1 by z by 1 factorial plus 1 by z whole squared by 2 factorial plus etc. அப்போ இந்த 1 by z வந்து நம்ம z power minus 1ன்னு எழுதலாம். 1 by z whole squared வந்து z power minus 2ன்னு எழுதலாம். 1 by z whole cube z power minus 3ன்னு எழுதலாம். அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன்ல பார்த்தீங்கன்னா it contain infinite number of negative powers of z contain பண்ணிருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இதோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் எசென்ஷியல் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாமா? But therefore z equal to 0 has an essential singular point. அதனால இதுக்கு வந்து essential singular points இருக்கு. அப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து நோட் பண்ணும். எப்பவுமே ரிமூவபிள் சிங்குலாரிட்டியும் போலும் வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி கீழே தான் வரும். ஆனா எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ரெண்டு கேஸ்லயுமே வரலாம். ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ்லயும் வரலாம், நான் ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ்லயும் வரலாம். அதுக்கப்புறம் மீரோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம மீரோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா, a function f of z which is analytic everywhere in the finite plane except at a finite number of poles. அதாவது finite number of poles தவிர மீதி இடத்துல எல்லாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்கா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து மீரோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் f of z equal to இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க z plus 3 divided by z minus 1 into z minus 2 whole squared. இதை வந்து நம்ம மீரோமார்பிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதுக்கு ரெண்டு போல் வந்திருக்கு பாருங்க. z equal to 1 ஒரு போல், z equal to 2ன்றது போல் ஆஃப் ஆர்டர் 2. அப்ப இதுக்கு வந்து z equal to 1 z equal to 2ன்னு ரெண்டு போல் வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு போலை தவிர ரிமைனிங் பாயிண்ட்ஸ்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்கா இருக்கும். அதனால அந்த z equal to 1 z equal to 2ல வந்து அனாலிட்டிசிட்டியை வந்து
ஃபெயில் பண்ணிரும். அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், மீரோமார்பிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்ப ரெசிடியூ ஆஃப் an analytic function, ரெசிடியூனா என்னன்னு பார்க்க போறோம். Residue of an analytic function. If z is equal to z naught is an isolated singular point of f of z, we can find the Lorentz series of f of z about z is equal to z naught. அதாவது if z is equal to z naught ன்றது வந்து f of z ஓட isolated singular point இருந்தா நம்ம Lorentz series expansion எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த ஃபார்முலா தான். f of z is equal to summation n is equal to 0 to infinity an into z minus z naught whole power n plus summation n is equal to 0 to infinity bn by z minus z naught whole power n. இதுதான் வந்து லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் 1 by z minus z நாட்டோட கோஃபிஷியன்ட்டை தான் நம்ம ரெசிடியூன்னு சொல்கிறோம். The coefficient of 1 by z minus z naught in the above expansion is called the residue of f of z at z is equal to z naught. ஓகேவா? அப்போ இதில் b1 அப்படின்றது தான் என்னது, ரெசிடியூ ஆஃப் f of z at z is equal to z naught. ஏன்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பான்ஷனில் என்னுக்கு பதிலாக 0 போடும்பொழுது என்ன வரும் பாருங்க, b0 டிவைடட் பை z மைனஸ் z நாட் ஹோல் பவர் 0ன்னு வரும். எனிதிங் பவர் 0 வந்து 1 b0. அதுக்கடுத்து என்னுக்கு பதிலாக 1 போடும்பொழுது b1 பை z மைனஸ் z நாட் ஹோல் பவர் 1. அப்போ 1 பை z மைனஸ் z நாட்டோட கோஃபிஷியன்ட் எது வருது பாருங்க, b1. ஓகேவா? ஏன்னா அந்த எக்ஸ்பான்ஷனை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்பொழுது b0 plus b1 into 1 by z minus z naught whole power 1 plus b2 by 1 by z minus z naught whole squared plus etc. வரும். அப்போ இதில் 1 by z minus z naught whole power 1 by z minus z naught ஓட கோஃபிஷியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா b1. அதனால இந்த கேஸில் வந்து b1 தான் f of z ஓட ரெசிடியூ. இப்போ from the definition of bn given in the theorem of Lorentz series, bn is equal to bn நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 by 2 pi I into integral over c f of z by z minus z naught whole power minus n plus 1 into dz. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம bn கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ b1 என்ன வரும், 1 by 2 pi I into integral over c f of z dz. ஏன்னா டினாமினேட்டர் வந்து 1 ஆயிடும். ஏன்னா z minus z naught whole power minus 1 plus 1ன்றப்ப 0. அப்போ z minus z naught whole power 0னா 1. அப்போ f of z dz வரும். இப்போ b1 கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா 1 by 2 pi I into integral over c f of z dz. இப்போ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to z naught may be denoted by, அப்போ f of z ஓட ரெசிடியூவை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா அட் அ பாயிண்ட் z equal to z naughtல res of f of z, z naught அப்படின்ற நோட்டேஷன் மூலமா நம்ம டினோட் பண்ணலாம். எவாலுவேஷன் ஆஃப் ரெசிடியூ, இந்த ரெசிடியூவை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ ரெசிடியூ ஆஃப் அ போல் ஆஃப் ஆர்டர் m, அப்போ போல் ஆஃப் ஆர்டர் m அப்படின்ற கேஸில் ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, if z equal to z naught is a pole of order m, a simple formula to determine the residue is given by, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். b1 is equal to 1 by m minus 1 factorial into limit z tends to z naught d power m minus 1 divided by d z power m minus 1 into z minus z naught whole power m into f of z. இது வந்து எப்பனா போல் ஆஃப் ஆர்டர் m இருக்கும்போது. அப்போ சிம்பிள் போல்னா என்ன ஆயிடும்னா நமக்கு டெரிவேட்டிவ் வராது, அந்த இது வந்து 1 ஆயிடும். அப்போ வெறும் z minus z naught into f of z தான் வரும். limit z tends to 0 z minus z naught into f of z வரும். இப்போ ரெசிடியூ அட் அ சிம்பிள் போல் இங்க பாருங்க, அதான் அடுத்த கேஸ். if z is equal to z naught is a simple pole, that is if m is equal to 1, then the above formula reduces to b1 is equal to limit z tends to z naught limit z tends to z naught z minus z naught into f of z. அதான். Thus if z is equal to z naught is a simple pole of f of z, then residue of f of z, z naught is equal to limit z tends to z naught z minus z naught into f of z. அதுதான் வந்து அதோட ரெசிடியூ. அதே மாதிரி if z is equal to z naught is a simple pole of f of z and f of z வந்து இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா phi of z by psi of z அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா, then ரெசிடியூ கண்டுபிடிக்க என்ன பண்ணுனா ரெசிடியூ ஆஃப் f of z, z நாட்ன்றது என்னன்னா phi of z naught divided by psi dash of z naught. அந்த டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுல வந்து z naught ரீப்ளேஸ் பண்ணிடணும். phi of z naught by phi dash of z naught, அதுதான் இதோட ரெசிடியூ.
ஸோ இந்த 3 கேஸ். இன்னொரு கேஸ் இருக்கு, காஷி ரெசிடியூ தியரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த காஷி ரெசிடியூ தியரம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டகரலை எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம காஷி ரெசிடியூ தியரம் வந்து யூஸ் பண்ணலாம். If f of z be analytic at all points inside and on a simple closed curve C except for a finite number of isolated singular points. அதாவது இதுக்கு வந்து finite number of isolated singular points இருக்கு. அப்ப அந்த singular points தவிர மற்ற இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்கா இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இன்டகரலை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணலாம்னா integral over c f of z dz equal to 2 pi I into sum of the residues at the point z1 z2 z3 etc zn. அந்த finite number of singular pointsல ரெசிடியூ கண்டுபிடிச்சு அதை சம் பண்ணி 2 pi I ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். This is called Cauchy residue theorem. Note: if the singularities are poles, we can use the above formula to evaluate the residues of f of z. இப்போ இந்த singularity வந்து போலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா Cauchy residue theorem வந்து யூஸ் பண்ணி evaluate பண்ணலாம். Above formula to evaluate the residues of f of z. Otherwise expand the function in Lorentz series and then find the residue. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா Lorentz series யூஸ் பண்ணி ரெசிடியூ கண்டுபிடிக்கலாம். If f of z has a removable singularity at z0, f of z க்கு வந்து z0ல removable singularity இருந்துச்சு அப்படின்னா அதோட ரெசிடியூ என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். இப்போ ரெசிடியூ ஆஃப் f of z, z0 is equal to 0. அதுக்கப்புறம் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல் இஸ் எ நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. அதாவது போலோட லிமிட் பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜீரோவை வந்து ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லலாம். அவங்க எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா சொல்லலாம். நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டிக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல். அதே மாதிரி ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டிக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ. That's all. Thank you.